என்னப்பா அடுத்த விக்கெட்டா? போன வாரம் தான் நந்தினி அப்படிங்கிற ஒண்ணு பொட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பி போச்சு பிக் பாஸ் வீட்ட விட்டு. இந்த வாரம் வந்து ரம்யா ஜோ போச்சுன்னா, அவ்வளதான் முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதுதான். ஏன்னா, அக்கா வெளியில இருக்கும்போதே, "ஒரு விரல் புரட்சி" அப்படின்னு தன்னுடைய சென்டர் ஃபிங்கர காட்டி மிகப்பெரிய அளவுல பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே புரட்சிய ஏற்படுத்தினவங்க. அவங்களால தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க சென்று அடையப் போது. அப்படின்னு நம்மல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில, ரம்யா ஜோ அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த பிக் பாஸ் வீட்ல இதுவரைக்கும் இல்லாத இந்த சீசன்கள்ல, இந்த சீசன்ல மட்டும் அடிப்படை தேவையான தண்ணீர் மற்றும் சாப்பாடு இந்த 2 விஷயத்திலயும் ரொம்ப கராராக இருந்து வருகிறது பிக் பாஸ் டீம். இவிங்களுக்கு சோத்தையும், தண்ணியையும் அளவா குடுத்தா தான் இவனுங்க வந்து கன்டென்ட் பண்ணுவானுங்க. இல்லாட்டி நல்ல தொந்திய நெப்பிட்டு, ஆளுக்கு ஒரு பக்கம் சோஃபா செட்ல போய் ஜாலியா உட்காந்துகிட்டு புரணி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படின்றத முடிவெடுத்த பிக் பாஸ் டீம் தண்ணீல கை வச்சது, 1 கப்பு சோறு தான் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேள சாப்பிடாதனால தான் ரம்யா ஜோக்கு வந்து மயக்கம் வந்து அவங்க விழுந்துட்டாங்களா? அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ரம்யா ஜோவ அ கைத்தாங்கலா கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது குடுக்கப்படும். எதனால அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒருவேள அவங்க ஃபிட்டா இருந்து ஷோக்குள்ள தொடர்றாங்களா? இல்ல அப்படியே கன்ஃபெஷன் ரூம் வழியா வெளியில அனுப்பிடுறாங்களா? ஏன்னா, இவிங்க நந்தினி போய் கேட்டப்போ, நான் வெளியில போகணும் அப்படிங்கிறப்ப கன்வின்ஸே பண்ணல பிக் பாஸு. "நீ போறியா? லெஃப்ட் சைட்ல கதவு இருக்கு தொறந்துட்டு போன்ட்டாய்ங்க." அதே மாதிரி, "இல்ல பிக் பாஸ் எனக்கு உடம்பு முடியல. எனக்கு வந்து மயக்கமா வருது. இதுக்கு மேல என்னால ஷோல தொடர முடியுமான்னு தெரியல." அப்படின்னு ரம்யா ஜோ சொல்லுச்சுன்னா, "அப்படியாம்மா, சரிம்மா போம்மா." அப்படி இருக்கிறவ எல்லாரையும் அனுப்பிட்டு யார வச்சுடா ஷோ நடத்துவீங்க? அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுது. ஏன்னா, ரம்யா வந்து நம்ம நெனைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு நபர் இல்ல. அவங்க வெளியிலேயே வேற லெவல் சம்பவங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க அமைதியா இருக்கலாம். ஆனா, இனி வரும் நாட்கள்ல பிக் பாஸ் ஆடியன்ஸ மிகப்பெரிய அளவுல என்டர்டெயின் பண்றதுக்கு, கன்டென்ட் குடுக்குறதுக்கு ஒரு சரியான நபர் ரம்யா. இவங்கள வந்து இத ஒரு காரணமாக காட்டி இவங்க வெளியில அனுப்பிட்டாய்ங்க அப்டின்னா, பிக் பாஸ் சீசன் 9 இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். அது மட்டும் அல்லாமல், அதாவது இவங்கள நீங்க டார்ச்சர் பண்ணுங்க, வேணான்னு நம்ம சொல்லல. இவங்ககிட்ட இருந்து நீங்க கன்டென்ட் எடுக்கணும் தான். நீங்க மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா, திஸ் இஸ் நாட் a ரைட் திங் டூ டூ. ஆக்சுவலா சாப்பாட்ல கை வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தண்ணீல கை வைக்கிறது, இது ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் அடிப்படை, அத்தியாவசியம். இருக்க இடம், உடுத்த உடை, குடிக்க தண்ணீர் இதெல்லாம் பேசிக் நீட்ஸ். இத நீங்க வந்து கை வைக்கிறது அப்படின்றது எந்த விதத்திலயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால பிக் பாஸ் டீம் அவனுங்கள டாஸ்க் இன்னோவேட்டிவா யோசிச்சு, அவைங்கள்ட்ட இருந்து கன்டென்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத செய்யணும். இந்த விஷயத்த வந்து கைவிடணும். ஏன்னா, சபரி வந்து அங்க சண்ட கூட இப்ப போய் நாறிக்கிட்டு இருக்கு. திவாகருக்கும், சபரிக்கும் பெரிய சண்ட வந்து பிரச்சனை ஆயிருச்சு. எதனாலன்னா, சாப்பாடு வந்து சபரி ஒத்த கால்ல நிக்கிறாரு. நான் வந்து பகிர்ந்து தான் குடுப்பேன். 1 கப்பு சோறு தான் எல்லாருக்கும். வயிறுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும்யா. ஒருத்தனுக்கு 1 கப்பு போதும். இன்னொருத்தனுக்கு 1 1/2 கப்பு, இன்னொருத்தன் 2 கப்பு. அது மாரி ஒருத்தனுக்கு சாப்பாடுன்றத நீ அளவிட்டு குடுக்க முடியாது. இங்கனக்குள்ள வந்து நீ கம்யூனிசம்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவன் அவன் வயித்துக்கு சாப்பிடணும் ஓரளவுக்காது. அதனால வந்து இந்த சாப்பாடு பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனையில பிக் பாஸ் கவனம் செலுத்தி, இவிங்களுக்கு வந்து ப்ராப்பரா பாத்துக்கணும். இன்னொன்னு தண்ணி குடுக்காம ஒட்டுமொத்த வீடும் நாறி போய் கிடக்குறாய்ங்க. டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் பண்றதில்ல, எவனும் ஒழுங்கா குளிக்கிறதில்ல. ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடும் கப்படிச்சு போய் கிடக்கு. அப்போ சுகாதாரம் எங்க இருக்கும்? மயக்கம் போட்டு தான் விழும் அந்த புள்ள. இப்படி ஒவ்வொன்னா ப மயக்கம் போட்டு விழுந்து, ஏதோ ஒரு பிரச்சனையில வெளியில அனுப்பிட்டீங்கன்னா, யார வச்சுடா சோறு நடத்திப்பீங்க? அப்படிங்கிற கேள்வியோட நான் வந்து இத முடிக்கிறேன். ரம்யா ஜோ தொடருவாங்களா? இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வீட்ட விட்டு வெளில போவாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மிஸ்டர் சேவன் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் கன்டென்ட்க்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. ரம்யா ஜோ இருக்கணும். அந்த அழகு தெய்வத்தின் மகளா இவள், அவள் உள்ள இருந்து ஆகணும். அப்பதான் நமக்கும் கன்டென்ட் கிடைக்கும். அத பார்த்து பிக் பாஸ் டீம் செய்வாங்கன்னு நெனைக்கிறேன். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. லவ் யூ ஆல். பை.